السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியின் இமாம் அவர்களே, வருகை தந்திருக்கிற சேலம் ஜாமியா மஸ்ஜிதினுடைய பெருமைக்குரிய முத்தவல்லி அல்ஹாஜி எஸ்ஆர் அன்வர் ஹாஜியார் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிவாசல்களின் பொறுப்புதாரிகளே, எங்கள் நூருல் இஸ்லாம் ஜமாத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம்ஏ அல்ஹாஜ் ஹாரூன் ரஷீத் சாஹிப் அவர்கள் உள்ளிட்ட மேன்மைக்குரிய நிர்வாக பெருமக்களே, எங்களுடைய நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியின்க்கு பெருமை சேர்க்கிற பேராசன்களே, வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, சில வினாடிகள், சில வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ், 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தாய் போல இந்த மஸ்ஜித் சேவை குழு 100 ஆண்டுகள் நடைபயின்று ஒரு கட்டத்தை, ஒரு முக்கியமான மைல்கல்லை 100 மாதங்கள் அது பயணித்து மிகச் சிறப்பான ஒரு இடத்தை அது அடைந்திருக்கிறது. காலத்திற்கேற்ப, தேவைக்கேற்ப கடந்த 8 ஆண்டுகளில் அது தன்னை அப்டேட் செய்து கொண்டு பயணித்திருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சின்ன சின்ன சேவைகளில் துவங்கி பெரிய பெரிய சேவைகள் வரை மஸ்ஜித் சேவை குழு முன்னெடுத்திருக்கிறது. உணவு கிட்டிலிருந்து ஆரம்பித்து உயிர் கிட்டு வரை, மருத்துவம் சார்ந்த பல்வேறு சேவைகளுக்கு வழிகாட்டுதல் வரை பல்வேறு சேவைகளை மஸ்ஜித் சேவை குழு முன்னெடுத்து வருவது அதனுடைய சேவையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பொருந்தி கொண்டான் என்பதற்கான அடையாளம். நம்மெல்லாம் 1ஆம் கிளாஸ் புத்தகத்தில் ஒரு கதை படிச்சிருப்போம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, அதையே நான் திரும்ப சொல்கிறேன். தாகத்துடன் ஒரு காக்கா வரும். ஒரு சின்ன ஒரு ஜாடியில் அடியில தண்ணி, அது தன்னுடைய அழகை விட்டு பார்க்கும், தண்ணி எட்டாது. ஒவ்வொரு கல்லா எடுத்து வந்து அந்த ஜாடியில போடும். போட போட அந்த தண்ணி மேல வரும். தானும் தாகம் தீர்ந்து அந்த சமூகமும் தாகம் தீரும். நம்ம 1ஆம் கிளாஸ்ல படிச்ச புக்கு தான். எங்கேயோ இருக்கிற அடியில் இருக்கிற ஒரு சோர்ஸை கொண்டு வந்து தன்னுடைய இனம் தாகம் தீர்வதற்கு அந்த காக்காய் எடுத்துக்கொண்ட அந்த அக்கறையை பாடநூலில் பதிவு செய்திருப்பது, சமூகத்தில் வருகிற அடுத்த தலைமுறைகள் சமூகம் சார்ந்த அந்த சோர்ஸ இல்லாதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற பாடத்தை சிறு வயசிலேயே போதிப்பதுதான் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்கு ஆளுநராய் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைத்த பொழுது ஒரு ஆளுநர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுக்க முறைகளையும் சொல்லினார்கள். ஆளுநர் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் வழிகாட்டினார்கள். அதுல ஒரு முக்கியமான பணி, அங்குள்ள செல்வந்தர்களிடமிருந்து பொருளாதாரங்களை பெற்று அங்குள்ள இல்லாதவர்களுக்கு நீ விநியோகிக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல ஹாபிலை காபில் கொலை செய்து விட்டார். தோல்லையே தூக்கிட்டு அலைஞ்சாராம். அவரை எப்படி அது என்ன செய்யறது, அந்த பிரேதத்தை தெரியல. அல்லாஹ் காக்காவை தான் அனுப்பினானா. ஃபபாஸல்லாஹு குராபை யபஹது ஃபில் அர்த். 2 காக்கா வந்து தங்களுக்கு இடையில சண்டையிட்டு கொண்டு அதில் ஒரு காக்கா செத்து போனது. அந்த காக்கா
தன்னுடைய அழகால், தன்னுடைய காலால் மண்ணை பறித்து தன்னுடைய அழகால் இழுத்து வந்து அதை தஃபன் செய்த நிகழ்ச்சியை காபில் பார்க்கிறார். இந்த காக்காவுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. பிரேதத்தை தோளில் சுமந்து கொண்டு திரிந்த அந்த காபில், நான் காக்கா அளவிற்கு கூட நான் சக்தி படைத்தவனாக இல்லையே என்று கூறியதை குர்ஆன் பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஒரு காக்காவின் நிகழ்ச்சி அது தன்னுடைய சமூகத்தின் மீது, அது சமூகம் தாகம் தீர வேண்டும் என்பதில் அது காட்டிய அக்கறை. அந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞரும், குறிப்பாக அடுத்த தலைமுறை வழிகாட்டிகளாக வரப்போகிற உலமாக்களும் அதை நிச்சயமாக கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏராளமான சேவைகள், நான் சொன்னது மாதிரி மகளிர் சுய உதவி குழுவுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாண்டாங்க. மரியாதைக்குரிய ரஹ்மானியா மஸ்ஜிதினுடைய எங்களுடைய நெருங்கிய நண்பர், ரஹ்மானியா மஸ்ஜிதினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய பஷீர் ஹாஜியார், அவங்க 10 லட்சம் கொடுத்தா 40 திரும்பி வரும், 30 சேலத்துக்கே பொருளாளர். நிறைய சேவைகள், அங்கங்க பல்வேறு சேவைகள், மருத்துவ வழிகாட்டுதல்கள், நிறைய சேவைகள் செய்கிறோம். அதுல ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஜேப்ல இருந்து நாம போட்டு சில சேவைகள் செய்வதற்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். அரசு சாமானியர்களுக்காக, இல்லாதவர்களுக்காக நிறைய மானியங்கள் ஒதுக்குகிறது. நான் இதையும் பல நேரங்களில் பேசுவதுண்டு. அரசு வழங்கும் மானியங்கள், கற்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை அரசு வழங்குகிற மானியம், விதவைகளுக்கான உதவித்தொகை. நிறைய இளைஞர்கள் தொழில் செய்வாங்க. அவன் தள்ளுற அந்த தள்ளு வண்டி இருக்கு பாருங்க, சொந்த வண்டியா இருக்காது, அதுக்கு தினசரி 50 ரூபாய் வாடகை கொடுக்கறான், மாசத்துக்கு 1500 ரூபாய். அவன் அந்த கற்பகாலத்தில் இருக்கிற அந்த கற்பகால உதவித்தொகையை வாங்கி கொடுத்தா அந்த பெண்ணுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவு சேர்த்து கொள்ளவும் அது உதவியா இருக்கும். அவன் வீட்டுக்காரருக்கு ஒரு தள்ளு வண்டியை ரெடியாகும். அரசு மானியங்கள், அரசு மானியங்களை, நிறைய அரசு மானியங்கள் இருக்கிறது, நிறைய இருக்கு. வீடு கட்டும் திட்டம், ஆச்சியார் அவங்க அழகான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நான் ஒரு நேரத்தில் மும்பை சென்றிருந்த பொழுது என்னுடைய தூரத்து உறவினர் ஒருவருடைய வீட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அவங்க காலையில் வர வேணாம், 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு வாங்கினாங்க. உள்ளே போனால் அது ஒரு படி மாதிரி, ஸ்டெப்பு மாதிரி, வீடு ஃபுல்லாக முழுக்க கட்டையிலேயே செய்யப்பட்டிருக்கு, அடியில் ஒரு நாய் படுத்திருக்கு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா கடல் தண்ணீர் இருக்குல்ல, அது வரைக்கும் மேலே ஏறி இருக்கும், கடல் தண்ணீர் மேலே ஏறி இருக்கும். அவங்களே 10 மணி 11 மணிக்கு மேலே தான் கீழே இறங்குவாங்க. தண்ணீர் வடிந்து உள்ளே போனதுக்கு பின்னாடி தான். நிறைய பேருக்கு கடலினுடைய அந்த இது தெரியும். பூரண சந்திரனின் காலத்தில் கடல் ரொம்ப அதிகமாக வெளியே வரும், கடல் தண்ணீர். மக்கள் வசிப்பதற்கு அடிப்படை வசதி, வசிப்பிடம், அதை கூட பெற முடியாத ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அது நாம் இங்கு உட்கார்ந்து கொண்டு பார்த்தால் தெரியாது, களத்தில் இறங்கி பார்த்தால் தான் தெரியும் என்பதை மரியாதைக்குரிய பஷீர் ஹாஜியார் அவர்களும் நினைவுபடுத்தினார்கள். இறங்கி பார்த்தா தான் நம்முடைய சமூகத்தின் வறுமை, அது அடைகிற ரணங்கள், வேதனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். நாம் அந்த சமூகத்திற்கான தேவைகளையும் சேவைகளையும் முன்னெடுக்க முடியும். அதை பஷீர் ஹாஜியார் அவர்கள் பதிவு செய்தார்கள். அரசு மானியங்களை பெற்றுத்தருதல், வீடு கட்டும் திட்டம். எங்கேயோ ஓரப்பகுதிகளில் தான் இல்லாதவர்கள் வசிக்கிறார்கள். நிலத்தை கையகப்படுத்தி தருவதற்கு பெரிய செலவு இல்லை, 30 லட்சம் 40 லட்சம் தேவைப்படாது. ஆனால் வீடு கட்டுவதற்கு மத்திய அரசினுடைய திட்டமே இருக்கிறது, 2.5 லட்சம் இந்த மாதிரி வழங்குறாங்க. அழகா ஈஸியா இது போன்ற திட்டங்களை நாம் செயல்படுத்தினால் நிச்சயமாக மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நிறைய அரசு மானியங்கள் இருக்கிறது, ஆனால் அதை பெறுவதில் நடைமுறை சிக்கல் இருக்கிறது. கால் செருப்பு தேய்ந்து போய்விடும் அளவிற்கு ஒருவன் கஷ்டப்பட்டால் கூட அது அவ்வளவு சீக்கிரத்தில் பெற முடியறதில்லை. ஆனால் ஒரு அமைப்பா இருந்து செயல்பட்டால் அரசு மானியங்களை சமூகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். எங்கோ இருக்கிற ஒரு சோர்ஸை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிற அந்த மகத்தான பணிகளில் ஒன்று அரசு மானியங்களை நாம கொண்டு வந்து சேர்க்கலாம். இது போன்ற பல்வேறு சேவைகள்
அந்த கவலை உணர்வு தான் வேண்டும். அடுத்த தலைமுறை உலமாக்கள் கவலை உள்ளவர்களாக உருவாக வேண்டும் என்பதில் எங்களுடைய நூருல் இஸ்லாம் ஜமாத் அரபு கல்லூரி அதிக கவனம் செலுத்துகிறது. அதனாலதான் இன்னைக்கு அடுத்த தலைமுறை வழிகாட்டிகளான உலமாக்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 4வது சும்ராவிலிருந்து 7வது சும்ரா வரை உள்ள மாணவர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு இங்கு பேசப்படுகிற விஷயங்கள் குறித்து அவர்கள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹசரத் அவர்கள் ஓதி காட்டிய அந்த ஓதிய கிராத்தில் யா ஐயுஹன் நம்லுதுஹுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். அந்த ராணி எறும்பு பேசியதாம், என்னுடைய சமூகமே, எறும்பு கூட்டமே, சுலைமானும் அவருடைய பட்டாளம் வர்றாங்க, அவர்களே அறியாமல் உங்களை அவர்கள் நசுக்கி விடலாம், நீங்கள் உங்களுடைய புதர்களுக்குள் சென்று விடுங்கள் என்று ஒரு எறும்பு தன்னுடைய சமூகத்தின் மீது காட்டிய அக்கறையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். நாம் அடியார்களான நாம் பிற அடியார்களின் மீது நாம் அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு துரும்பை தூக்கி போட்டாலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்கான மகத்தான நற்கூலியை வழங்குவான் என்பதில் நாம் சிந்தனையில் ஏற்றிக்கொண்டு வெறுமன நம்முடைய கடமைகள் என்பதை தாண்டி கடமைகளை முழுமையாக நிறைவேற்றியதற்கு பின்னால் சமூகம் சார்ந்த இது போன்ற பணிகளை முன்னெடுப்பவர்களாக அடுத்த தலைமுறை வழிகாட்டிகளான உலமாக்களை இறைவன் ஆக்கி அருள வேண்டும் என்றும், சமூகம் சிறகுடிந்த பறவையாய் காட்சி தருகிறது அல்லது சிறகில்லாத பறவையாய் காட்சி தருகிறது. இந்த சமூகத்தின் மகத்தான 2 சிறகுகள் உலமாக்கள், உமராக்கள். அவர்கள் சமீப காலமாய் ஒன்றிணைந்து பயணிப்பதால் பறக்க ஆரம்பித்திருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை விண்முட்டும் அளவிற்கு உயர்த்துவானாக என்று இந்த நேரத்தில் கூறி, இதற்காக யாரெல்லாம் முயற்சிக்கிறார்களோ, நம்முடைய தேசிய அமைப்பாளர் இப்ராஹிம் பாயா இருக்கட்டும், இந்த மஸ்ஜித் சேவை குழுவோடு நாம் அதிகம் இணைத்து கொண்டவர்களில் நானும் ஒருவன். எங்களுடைய ஊரில் ஒரு மலர் வெளியிட்டோம். 1922 டு 2022 வரை நூற்றாண்டு உலமாக்கல். 1922 முதல் ஆலிம் எங்க ஊர்ல சுமார் 400க்கும் மேற்பட்ட ஆலிம்களை கொண்ட ஒரு சிற்றூர் தான் அது. அந்த மலர்ல நான் இந்த மஸ்ஜித் சேவை குழுவை பற்றி பதிவு செஞ்சேன். எல்லா இடங்களுக்கும் போய் சேரணும். அதனால மலர் 2000 மலர் வெளியிட்டோம். நான் எங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளவில்லை. தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் முக்கியமான லைப்ரரிகள் இருக்கு, எங்கெல்லாம் முக்கியமான அரபு கல்லூரிகள் இருக்கு, எங்கெல்லாம் ஆளுமை மிக்கவர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கெல்லாம் அதை சேர்த்து வச்சோம். மஸ்ஜித் சேவை குழு அது எல்லா இடங்களிலும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். மஸ்ஜித் சேவை குழு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அது நடைமுறைக்கு வந்தால் அங்கு இருக்கிற ஏழைகள் முழுமையாக பலனடைவார்கள். எல்லா விதமான ஃபாய்தாக்களும் கிடைக்கும். 100 மாதங்களை காணுகிற இந்த மஸ்ஜித் சேவை குழு நூற்றாண்டுகள் தாண்டியது வெற்றிகரமாய் பயணிக்க உங்கள் அனைவரின் சார்பாக நான் துவா செய்தவனாக நிறைவு பெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேவை குழுவை தொடங்கி வையுங்கள், மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வையுங்கள்.